Hi everyone, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து நான் ப்ரீவியஸ் vlogல மென்ஷன் பண்ணது மாதிரி ஒரு சூப்பரான டே மை லைஃப் vlogோட வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களை தினமும் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா என்னோடய முதல் வேலை இதுதான். வாஷிங் மிஷின் கூட ஓப்பன் டெரஸ்லேயே இருக்கிறதுனால செடிகளுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறமா என்னோடய அடுத்த வேலை இதுதான். ஸோ துணியெல்லாம் காய போடுறது. அண்ட் அதே மாதிரி துணியையும் வந்து டே பிஃபோர் நைட்டு வந்து சோக் பண்ண வச்சு டைமர் செட் பண்ணிவிடுவேன். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் அது தன்னாலே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா சரியாக இருக்கும் வந்து ஓடி முடிகிறது. ஸோ அந்த டைமில் வந்து நான் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து துணியை காய போட்டுட்டு கீழே கிச்சனுக்கு போயிடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தோசை, இட்லி, ஆப்பம் அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் வீக்லி எப்போவாச்சும் வந்து பூரி பண்ணுவோம். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பூரி பண்ணுவோம், புட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து தோசைக்கு கூட சாப்பிட்றதுக்கு நான் வந்து புதினா தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா வந்து செடியிலேருந்து கொஞ்சம் பறிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து புதினாயை வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ புதினா தொக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம புதினாவில் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லீவ்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து மாற்றிடலாம். நான் இங்கே பறிச்சிட்டு இருந்திருக்க குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 2 கையும் சேர்த்து வைக்கும்போது ஒரு குவான்டிட்டி வரும்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவு தான் நான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக அடத்தி முடிச்சுட்டேன். இதை இப்போ ஒரு சைடில் வச்சுட்டு நான் முதல்ல எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத இந்த சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுட்றேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கிறேன். அண்ட் ட்ரைட் ரெட் சில்லி 2 யூஸ் பண்ணிக்கிறேன். காரம் வேணும்னா 3 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் துருவன தேங்காய். இப்போ செய்கிறதுக்கான கடாயை சூடு பண்ணிடலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தல் மிளகாய், அது கூடவே ஒரே ஒரு பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த கடலைப்பருப்பு அப்புறமா உளுந்து ரெண்டோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வரும்போது நம்ம இதில் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு சேர்த்தா போதும். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த அளவு சேர்த்து இதையும் நம்ம வந்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் அடர்த்தி வச்சுருக்க புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த புதினா இலை வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும். ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் சேர்க்குறேன். சுகரை சேர்த்து ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சுது. ஸோ நான் இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து மாற்றிடுறேன். காலையில் பசங்களுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பார் கூட இந்த புதினா தொக்கு அப்புறமா ஒயிட் சட்னியும் பண்ணலான் இருக்கேன். பசங்களுக்கு எப்போவுமே காலையில் சாம்பார் தான் வேணும். அதனால் ஏர்லியாக வந்து சாம்பார் மட்டும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அவங்க போனதுக்கப்புறமா தான் ஏதாச்சும் சட்னி பண்ணுறதா இருந்தால் அந்த டைமில் பண்ணிப்பேன். அண்ட் இந்த தொக்குக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது அண்ட் ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைஞ்சிருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரைனர் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது தான். இது கூடவே இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத, என்ன யூசஸ் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதினா தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. இது நம்ம தோசை, இட்லி, ஆப்பம் அப்புறமா சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ கையோட தேங்காய் சட்னியை அரைச்சி முடிச்சிடுறேன். ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவுனது நான் காலையிலே துருவி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த தேங்காவை எடுத்துகிட்டு அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன், அண்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அண்ட் இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணுறதில்லை, எப்போவாச்சும் தான் சேர்த்து பண்ணுறது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான், எப்போவும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அண்ட் பூண்டு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து 1 பல்லு பூண்டையும் சேர்த்து இப்போ நாம் இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இப்போ ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. என்னோடய மாமா வந்து மார்க்கெட்டுக்கு ஃபிஷ்ஷு அப்புறமா சம் வெஜ்ஜீஸ்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததும் ஹஸ்பண்ட் அப்புறம் மாமா 2 பேருக்கும் சேர்த்து டிஃபன் வைக்க வேண்டியதுதான். ஆம்லேட் மட்டும் அடிஷ்னலாக போட வேண்டியிருக்கும். ஸோ அதை அந்த டைமில் நான் போட்டுக்குவேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் சாம்பார் நான் காலையில் சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சட்னியை மட்டும் தாளித்து வைக்கணும், அது மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ அதையும் தாளித்து வச்சிடலாம். எப்போவும் வந்து சட்னி தாளிக்கும் போது கருவேப்பிலை அப்புறமா வத்தல் மிளகா கடுகு சேர்த்து தாளிக்குவேன். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இல்லை கருவேப்பிலை. ஸோ வெளியே போய் தான் பறிக்கணும், அதுக்குள்ளாடி கடுகெல்லாம் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே தாளித்து விட போகிறேன். தொக்குக்கு வந்து தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது ரெண்டையும் எடுத்து மாற்றிடலாம். நான் சட்னி தாளிச்சிட்டு அப்படியே வந்து ஆம்லேட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய மாமாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த திங்ஸ்லாம் எடுத்து மாற்றிடலாம். என்னெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தில் வந்து செவ்வாழை அப்புறமா மட்டிப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தனியாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து மாற்றிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து மதியானம் ஜூஸுக்கு வந்து சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்டு மல்லி இலை அப்புறமா தேங்காய் அண்டு சம் வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டேன். இந்த பிக் ஷாப்பரில் ஆனியன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஆனியன் பேஸ்கெட்டில் தட்டிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து தோசை போயிட்டுருக்குது. டெய்லி இந்த மாதிரி தான் காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடுவேன். அதுக்கப்புறமா வந்து நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அண்டு என்னோடய மாமி 2 பேரும் சேர்ந்து லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளாடி மாமி வந்து ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணி வைக்கிறது அண்டு மீன் கறிக்கான வேலையெல்லாம் வந்து அவங்க செஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மீன் வந்து 2 கவர்லேயே இருக்குது. ஸோ இந்த கவரில் பார்த்திங்கன்னா சாளை மீன் அண்ட் இன்னொரு கவரில் காரல் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காரல் மீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், காரல் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் காரலை விட கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது வந்து அவியல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த குட்டி குட்டி மீன். இது வந்து நாங்கள் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சாளை மீன் வந்து மீன் குழம்புக்கு அண்டு காரல் வந்து ஃப்ரைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ரசம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் ரசத்துக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா ஜீரகம், வத்தல் மிளகாய் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேமில் காட்டி லைட்டாக சுட்டு அந்த மாதிரி தான் ஸ்மோக் ஃப்ளேவரில் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சுட்டு சேர்ப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஆல்ரெடி அவியலுக்கு போட்டு வச்சுட்டேன் வெஜிடபிள்ஸ், அப்புறமா அதுக்கான மசாலாவும் போட்டு நான் ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஃபைனலாக இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். அவ்வளோதான், நம்ம அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சுது. அவியல் பார்த்திங்கன்னா நான் 2 டைப்பில் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிட்டு அப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துப்பேன். இல்லைனா வந்து லைட்டாக எண்ணெயில் வெஜ்ஜஸ்லாம் வதக்கிட்டு ஃபைனலாக தாளித்து விடுவேன். ஸோ இப்போ வந்து நான் முதல்ல தாளிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அண்ட் என்னோடய மாமி வந்து மீன் குழம்பு செஞ்சு முடிச்சுட்டாங்க. மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுறது. அண்ட் ஃபிஷ்ஷும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவியலை வந்து நான் வந்து சர்விங் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதையும் அப்படி நான் மூடி வச்சிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இந்த மாதிரி தான் மத்தியானம் வந்து மீன் வாங்கினாங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அது கூடவே ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் கூட்டு இல்லைனா பொரியல், அவியல் இந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கும். அண்டு கன்ஃபார்மாக ரசம் இருக்கும் கூடவே. தக்காளி ரசம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரசம் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி எங்கள் வந்து மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு பண்ணுறது.
இந்த பக்கம் ரசத்துக்கு எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இந்த பாத்திரம் ரசம் பண்ணுறதுக்காகவே நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் நம்ம ரசம் பண்ணுற பாத்திரம் அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கும், நம்ம அடுத்து ஏதாச்சும் யூஸ் பண்ணியாச்சுன்னா. ஸோ அதுக்காகவே ஒரு பாத்திரம் வந்து சின்ன பானை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஃபைனலாக போடுறதுக்கு. மல்லி இலை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் வாடினது மாதிரி இருந்தது. அதனால் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து தளன்னு வந்துட்டுருக்குது. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷானோன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். பிகாஸ் கருவேப்பிலையெல்லாம் நான் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதுனால. அண்டு சால்ட்டு அப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் அதில் புளியையும் கரைச்சி விட்டுக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்துப்பேன். மோஸ்ட்லி ரசம் அந்த பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அந்த அளவு. அது கூடவே நான் வந்து மிக்சர் ஜாரையும் அலசி தண்ணி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3/4 பங்கு ரசம் வச்சாச்சுன்னா எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு நாள் பண்ணுறது மறுநாளும் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். நுரை வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் கொதிக்கிறதுக்குள்ளாடி இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ண வெசல்ஸ்லாம் அப்படியே கிடக்குது. ஸோ காலையில் தோசை சுட்டது, அப்புறமா ரைஸ் வடித்தது அப்படிலாம். ஸோ அந்த வெசல்ஸ்லாம் ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணிடுறேன். அண்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாத்திரத்தை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ரசமும் நல்லா நுரைச்சி வந்துட்டுருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதையும் மூடி வச்சிடலாம். அண்ட் அந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு 12 o'clock அந்த டைமில் வந்து டெய்லி ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட்லேருந்து மாமா சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் மேலே ஹஸ்பண்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவங்க வந்து மேலே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, விண்டோஸில் வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து ரீசெண்டாக நெட்டில் அமேசானில் ஆர்டர் பண்ணது, அதை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ நெட் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நமக்கு கஸ்டமைஸ்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லாமல் ஸ்டாண்டர்ட் சைஸ் அந்த அவங்களோட அமேசானில் அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸில் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இதுவே நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து ஆவரேஜாக நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் அங்கே கொடுத்துருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் தான் நம்ம வந்து நம்ம விண்டோஸ் இல்லைனா டோருக்கெல்லாம் வந்து சைஸை வந்து மெஷர் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணி தருவாங்க. இது வந்து என்ன ப்ராண்ட் பார்த்திங்கன்னா லைஃப் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் தான். ஸோ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி போடணும்னா நைட் டைம்னாலும் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நெட் மட்டும் நம்ம போட்டாச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் இதே மாதிரி ஹாலில், அப்புறமா ஹாலில் பெரிய விண்டோஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அது ரொம்பவே கரெக்டான சைஸில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸோ திருப்திகரமாக இருந்தது அவங்களோட இந்த ப்ராடக்ட் கஸ்டமைஸ் பண்ணி தந்தது. அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் சமையல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணணும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி ஃப்ரை பண்ணி முடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் லஞ்ச் கூட சூடாக சாப்பிட்டது மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து வாஷ் பண்ண வெஷல்ஸ்லாம் வந்து ட்ரைனரில் போட்டு காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா கொஞ்சம் வெசல்ஸ் வந்து சிங்கில் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டேன்னா மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ டைம் சரியாக இருக்கும். அப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு நெஹான் வந்துடுவான். அவனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் வந்து ஏர்லியாக விடுறதுனால ரிம்ஷா வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருக்கா. பட் நெஹான் வந்து எடுத்துகிட்டு போகல. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். ஸோ அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் வடாகம் பொரிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ராகி வடாகம்னு சொல்லுவோம். ராகி மாவில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆயில் சூடு பண்ணி நான் போட்டுட்றேன். அண்டு வடாகம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயிலை எடுத்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது கூடவே நம்ம வெஜிடபிள் அவியல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வச்சு அண்டு மாங்காய் வந்து உப்பில் போட்டு வச்சுருக்கோம். க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வச்சு அவனுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். அண்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கான பேனும் ரொம்ப சூடாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு ஆயிலை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா டேஸும் வைக்கிறது கிடையாது. நல்ல மீனாக வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. ஐஸில் வச்ச மீன்லாம் வந்துன்னா வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரைஸ் வெரைட்டிஸ், லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், கர்ட் ரைஸ், அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் பண்ணுவோம். இல்லைனா வந்து மசாலா ரைஸ், எல்லோ ரைஸ் மசாலா ரைஸ் பண்ணுவோம்ல, அது கூட எக் ரோஸ்ட், அப்புறமா பருப்பு, புளிக்கறி இந்த மாதிரி போவோம். இல்லைனா வந்து சிம்பிளாக ஆணம், தேங்காய் ஆணம், ரசம்,
அண்ட் அது கூடவே 2 டைப் ஆஃப் வெஜிடபிள் கூட்டு, எக் ஆம்லேட் இந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இப்போ வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் வந்து கறியெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அப்படியே அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சூடு தண்ணியை நான் ரெடி பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன்னா நான் நெஹானுக்கு வந்து ஃபீட் பண்ண போயிடுவேன் ஃபுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நெஹான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். ஸோ அவனுக்கும் நான் வந்து ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டேன், குடிச்சிட்ருக்கான். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் டேபிள் மேலே சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு நெஹானுக்கு வந்து ரைஸ் கொடுக்கறதுக்கு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் விலாக் வந்து ஈவினிங் தான் ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கியான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு இதெல்லாம் தான். ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, வெஜிடபிள் அவியல், அப்புறமா ரசம் இதெல்லாம் தான். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து மத்தியானம் லஞ்ச் இருக்கும். அதாவது ஃபிஷ் வாங்கும்போது எல்லாம். அப்புறமா இந்த மாதிரி ஏதாச்சும் பிக்கிள் இல்லைன்னா மாங்காய் வந்து உப்பில் போட்டு ஊற வச்சது அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அண்ட் அடிஷ்னலாக அப்புறம் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்குது. ஈவினிங் வந்து மாமா ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சில டேஸில் வந்து இது மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நெம்மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்போவாச்சும் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிலாம் வாங்க முடியாது. ஈவினிங் டைமில் வீட்டில் கொண்டு வந்து தான் கட் பண்ணணும். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மாமி அண்ட் மாமா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கட் பண்ண போகிறாங்க. வீட்டில் வந்து கத்தியை வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாலாம் இல்லை. ஸோ கடையில் வந்து கட் பண்ணி கொடுக்குறது மாதிரிலாம் கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. வேணும்னா நமக்கு வந்து அதை வேணால் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பீசஸாக தான் அங்கே வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபிஷ் ஹெட் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மாமா அவங்களோட பழைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிழங்கை வந்து அவிச்சிட்டு இந்த நெம்மீன் தலை இருக்குல்ல, அதை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.